இலங்கையின் 4 பகுதிகளில் 4 மக்கள் பேரணிகள் ஊடக நிறுவனம் ஒன்றினால் முதன்முறையாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. களுவாஞ்சிக்குடி, லக்கல, நொச்சியாகம, வெலிகம் ஆகிய பகுதிகளில் இந்த பேரணிகள் இடம்பெற்றன. மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் இன்று புதிய தடம் ஒன்றை பதித்தது. நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளும் உள்ளடங்கும் வகையில் 15 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட மீண்டும் சிந்தியுங்கள் திட்டத்தின் முதற்கட்டத்தின் இறுதி நிகழ்வு இன்று மாலை இடம்பெற்றது. இதனை முன்னிட்டு கிழக்கு, தெற்கு, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களில் 4 மக்கள் பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த 4 மக்கள் பேரணிகளும் இன்று மாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டன. ஆக்கப்பூர்வமான கருத்தாடலூடாக மக்களின் பிரச்சினைகளை அவர்களின் குரல் மூலமாக வெளி உலகிற்கு வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் மட்டக்களப்பு மக்களுக்கு இன்று உதயமானது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மீண்டும் சிந்தியுங்கள் பேரணியில் கலந்து கொள்வதற்காக கிழக்கின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெருந்திரளான மக்கள் வருகை தந்திருந்தனர். ஓந்தாச்சி மடம் ஸ்ரீ கற்பக விக்னேஸ்வர ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் ஒன்றில் சர்வமத பிரார்த்தனையுடன் பொதுக்கூட்டம் ஆரம்பமானது. வாக்குறுதிகள் மௌனித்த நிலையில் தீர்க்கப்படாதுள்ள பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் மீண்டும் சிந்தியுங்கள் மேடையில் மக்கள் தமது காரசாரமான கருத்துக்களை முன்வைத்தனர். தேர்தல் மேடைகளில் அரசியல்வாதிகள் பேசும்போது அதனை செவிமடுப்பதற்கு மாத்திரம் நிர்பந்திக்கப்பட்ட மக்கள் இன்று தமது ஆதங்கங்களை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. எங்களுக்கு உரிமைகளை பெற்று தந்ததும் இல்லை, எங்களுக்கான அடிப்படை தேவைகள் எதையும் பூர்த்தி செய்ததாக அவர்கள் இல்லை. இந்த அரசியல்வாதிகள் மீண்டும் ஒருமுறை எங்கள் மத்தியில் வரும்போது நாங்கள் இவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிப்போம் என்பதனையும் குறிப்பிட்டு கூற விரும்புகின்றோம். எங்களது கிராமத்தில் சுமார் 230 குடும்பங்கள் வீடின்றி இருக்கின்றன. 2011 3ஆம் மாதம் 7ஆம் தேதி அன்று அமைச்சரவை தீர்மானத்திலே அந்த இடத்திலே மேய்ச்சத்துறையாக பதிவு செய்து கொடுக்குமாறு கிழக்கு மாகாண பாணி ஆணையாளருக்கு அறிவித்தும் அதனை ஊக்குவிப்பு செய்து வர்த்தமானி மூலம் பிரகடனம் செய்வதற்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் இன்னும் நடவடிக்கை எடுக்கின்றார்கள் இல்லை. கடற்கரை அன்றைய பிரதேசத்திலே கடந்த காலங்களில் ஒரு இறங்குதுறை கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறங்குதுறை கட்டிடமானது அங்கே ஒரு இறங்குதுறையை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அமைக்கப்பட்டிருந்தாலும் அங்கே இறங்குதுறை இதுவரைக்குமே அமைக்கப்படவில்லை. எங்களுடைய இந்த மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்துக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் ஒரு திடமான ஒரு நடவடிக்கையை எடுத்து எங்களுடைய வாழ்வுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்துக்கும் ஒரு சிறந்த வழியினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே கூறி விடைபெறுகிறேன். இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி மௌனகுரு இதன்போது சிறப்புரையாற்றினார். முதலில் நீங்கள் இளந்தலைமுறையின் இதயங்களை வெல்லுங்கள். இந்த அரசு இந்த நாட்டை ஒரு பல்லின நாடாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அப்படியானால் அந்த கொள்கையை அரசு நிச்சயமாக வலியுறுத்தி முன்னெடுத்து செல்ல வேண்டும். பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றன என்கின்ற எண்ண கருவை நாங்கள் மக்கள் மத்தியில் வளர்க்க வேண்டும். உள்ளூர் கலைஞர்கள் இருக்கிறார், இவர்கள் தான் மக்கள் கலையை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற மகா மேதைகள். அரசு இந்த பெரிய பெரிய ஆட்களுக்கு பெரிய ஆர்டிஸ்டுகளை கொடுக்கிற இடத்தை இந்த சாதாரண மக்கள் கலைஞர்களை கொடுக்க வேண்டும். தொடர்ந்து மக்கள் தமது பிரச்சனைகளை முன்வைத்தனர். எமது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இன்றும் தடுப்பு காவலில் எங்களது உறவுகளை காணாமல் பார்க்காமல் தடுத்து வைத்துள்ளார்கள். தயவு செய்து அவர்களை வெளிக்கொண்டு வரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டு நிற்கின்றேன். எங்களது கிராமத்தை அண்டிய பிரதேசங்களுக்கு வருகை தரும் அரசியல்வாதிகள் கேட்டுக்கொள்வது நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள், உங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்வோம். ஆனால் வாக்களிப்பது உண்மை, தேவைகள் நிவர்த்தி செய்யப்படுவதில்லை. மேடையில் மாத்திரமன்றி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த மக்களுக்கும் அவரவர் பிரதேசம் சார்ந்த பிரச்சினைகளை முன்வைப்பதற்கான வாய்ப்பு இதன்போது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. ஆசிரியர் இடமாற்றத்தில் பதிலீடு இல்லாம பல பாடசாலைகள் மூடப்படுற நிலைமையில இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு நாங்க அறிவித்திருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் நாங்க சென்ற மாதம் ஆர்ப்பாட்டம் செஞ்ச நாங்க 6ஆம் தேதி 15 தினங்களுக்குள் 12 ஆசிரியர்களை நாங்கள் உங்களது பாடசாலைக்கு வழங்குவோம் என்று அதில் கல்குடா கல்வி நிலைய பணிப்பாளர் வருகை தந்து கலந்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஒருபோதும் ஏமாற்ற வேண்டாம். இப்படி தந்த சக்திக்கு ரொம்ப நன்றி. பொன்மாரி சோலையில் ரோட்டு ரொம்ப தூரமா செய்யாம கிடக்குது. அதிகாரிங்க வராங்க, ஓட்டு கேட்கறாங்க, போயிடுறாங்க, அவ்வளவுதான். யாருமே கேட்பாரில்ல. பிள்ளைங்கள்லாம் போற வாரணம் வெளிதான் நிற்கிறாங்க. இதனை அடுத்து தேர்தல் காலங்களில் வழங்கப்படும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தமது பிரதிநிதிகள் முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தும் பேரணி ஆலயம் ஒன்றிலிருந்து ஆரம்பமானது. கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படும் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டத்தின் மக்கள் அலை பேரணியில் பெருந்திரளான மக்கள் இணைந்து கொண்டனர்.
வாக்குகளுக்கான பெறுமதியை தேர்தலின் பின்னர் மறந்த அரசியல்வாதிகளுக்கு அதனை மீண்டும் ஞாபகப்படுத்தும் வகையிலான பல்வேறு வாசகங்களை ஏந்தியவாறு மக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். மக்களின் பெருமதிமிக்க வாக்குகளின் பலத்தை மக்கள் பிரதிநிதிகளுக்கு எடுத்துரைக்கும் மற்றொரு மக்கள் பேரணி மத்திய மாகாணத்தின் மாத்தளை மாவட்டத்தின் லக்கல பல்லேகம கழு பாலத்திற்கு அருகில் முன்னெடுக்கப்பட்டது. சுலோகங்களை ஏந்தியவாறு பல்லேகம நகரிலிருந்து கழுகங்கிக்கு அருகில் சென்ற மக்கள் மீண்டும் சிந்தியுங்கள் மக்கள் பேரணியுடன் இணைந்தனர். பேரணியாக வந்த மேலும் பலர் மக்கள் பேரணியுடன் இணைந்ததுடன் இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு கலை நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தென் மாகாணத்தை கேந்திரமாக கொண்டு மாத்தறை மாவட்டம் வெலிகம புரால வாவிக்கு அருகில் மீண்டும் சிந்தியுங்கள் மக்கள் பேரணி முன்னெடுக்கப்பட்டது. சுலோகங்களை ஏந்தியவாறு அதிகளவிலான மக்கள் புரால வாவிக்கு அருகில் திரண்டனர். அதனைத் தொடர்ந்து மக்கள் கூட்டம் ஆரம்பமானது. வடமத்திய மாகாணத்தின் நொச்சியாகம குசும்புர வாவிக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்ட மீண்டும் சிந்தியுங்கள் மக்கள் பேரணியில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டனர். சுலோகங்களை ஏந்தியவாறு வருகை தந்த மக்கள் குசும்புர வாவிக்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் பேரணியில் இணைந்தனர். நாம் எமது கிராமத்தை கிராமத்தவர்கள் எனும் ரீதியில், நகரத்தை நகரவாசிகள் என்ற வகையில், நாட்டை இளைஞர்கள் எனும் வகையில் சிந்திக்க வேண்டும். எவ்வாறு இந்த கட்டமைப்பை மாற்ற வேண்டும் என்பதை இந்நாட்டை நல்லாட்சி புரிகின்றோம் என்று சொல்பவர்கள் சிந்திக்கும் அளவிற்கு இந்த மீண்டும் சிந்தியுங்கள் செயற்திட்டமூடாக நாம் விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். மீண்டும் இழந்து போன மக்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்க நியூஸ் ஃபர்ஸ்டுடன் நாம் இன்றும் கைகோர்ப்போம். மீண்டும் சிந்தியுங்கள். கடந்த 15 நாட்களாக இலங்கை வாழ் மக்களின் மனதில் 2 சொற்களை பதித்தோம். தலைமைத்துவத்தின் மாற்றத்திற்காக எமது திட்டத்தின் நோக்கத்தை தெளிவூட்டிய நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் 4 மாவட்டங்களில் இன்று மாலை மக்கள் பேரணிகளை ஏற்பாடு செய்து அந்த குரலை மேலும் உரக்க ஒலிக்க செய்தனர். உங்களின் வாக்கு தொடர்பில் மீண்டும் ஒருமுறை சிந்திப்பதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டத்தை கடந்த மாதம் 18ஆம் தேதி ஆரம்பித்தது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மாபெரும் மக்கள் சேவை யாழ்ப்பாணம், கண்டி மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து அன்றைய தினம் மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் பயணத்தை ஆரம்பித்தது. ஊடகங்களினால் நிறைவேற்றப்பட வேண்டிய சேவையை மேலும் முன்னோக்கி கொண்டு சென்ற நாம் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டத்தினூடாக சேகரித்த தகவல்களையும் மக்கள் கருத்துக்களையும் தொகுத்து வைத்துள்ளோம். எதிர்காலத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக சேவையாற்ற எதிர்பார்த்துள்ள அனைவரினதும் அவதானத்தையும் தற்போது நாம் ஈர்த்துள்ளோம்.